பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மலாக்கி தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தை 1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த காலை பொழுதிலே உமது கிருபையினாலும் பலத்தினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. அனுதினமும் எங்களை அதிசயங்களை காணப்பண்ண செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்து நாங்கள் கடந்து வரக்கூடிய பாதைகளை உற்று கவனிக்கும் பொழுது அந்த பாதைகளிலே உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்தக்கூடிய அன்பு கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூய உள்ளத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும்படியாக உன்னதமான உமது மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உமது மகன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து எங்களை தப்புவித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் என்பதை உணர்கின்றோம். நீர் எங்கள் மீது இரக்கம் காண்பிக்க என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. நீர் உமதுடைய அருள் ஆசிரை பொழியவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பது வீணாகும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலே புதிய அனுபவத்தோடு இருக்க அருள் தரும் ஆசீர்வாதத்தை எங்கள் மீது பொழிந்து எங்களோடு கூட உடன் இருப்பவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவும் பகலும் எங்களை கண்விழித்து பாதுகாத்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கண்டு அதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒருவேளை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கலாம், உமக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து உம்மை காயப்படுத்தி இருக்கலாம், குற்றப்படுத்தி இருக்கலாம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ஒரு மனிதன் காயத்தோடு வாழக்கூடிய வேளையிலே, பயத்தோடு வாழக்கூடிய வேளையிலே அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உள்மன காயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் காயப்பட்டு இருக்கின்றோம். எங்களை மட்டும் நாங்கள் காயப்படுத்தவில்லை, எங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் காயப்படுத்தி இருக்கின்றோம். நாங்கள் காயப்பட்டு மீண்டும் மீண்டும் பாவத்தில் வீழ்ந்து உம்மை சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவே உம்மை தகன பலியாக கொடுத்தீர். எங்களுடைய ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக நீர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பரிசுத்தம் இருக்கவும், உண்மை இருக்கவும், உத்தமம் இருக்கவும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கும் பொழுது உமது பரிசுத்த இரத்தம் எங்களை பாதுகாக்கின்றது. உமது பரிசுத்த வாழ்க்கை எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது. இந்த நாளிலும் கூட மீண்டும் மீண்டும் நாங்கள் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவர் தரக்கூடிய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, நீர் எங்களுக்கு முன்பாக சென்றும் எங்களுக்கு வழி ஆயத்தமாக்கி வைத்திருக்கின்றீர். எந்த நேரத்திலும் நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்து வாழக்கூடிய மக்களை நியாயம் தீர்ப்பீர் என்பதை விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, யாரெல்லாம் அது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தப்புவிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். எனவேதான்
அதிகாலையிலே மக்கள் எழுந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதிகாலையிலே அநேக மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய விண்ணப்ப குரலை கேட்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுடைய விண்ணப்ப குரலை கேட்பீர் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு உம்மை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் துயரத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது. திரு பாடல்கள் 130வது அதிகாரம் 1-2 வார்த்தை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திரளும். என் விண்ணப்ப குரலை உம் செவிகள் கவனமுடன் கேட்கட்டும் என்று. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட அநேக பேர் உம்மை தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள், மன்றாட்டுக்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இருக்கிறார்கள். என் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய குரலை ஆண்டவரே நீர் கவனத்துடன் கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே இருமாப்பு இல்லை, பார்வையிலே செருக்கு இல்லை. உம்மை தேடி வந்து என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற நெஞ்சம் நிறைந்த அமைதியோடு வந்து இருக்கிறார்கள். தாய்மடி தவழும் குழந்தை என என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய கரங்களிலே அழகிய மணிமுகடமாக இருக்க வந்திருக்கிறார்களே, அவர்களுடைய குரலை கேட்பீராக. ஆண்டவரே, தாவீதையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்ததை போல, யாக்கோப்பையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்ததை போல, ஈசாக்கை ஆசீர்வதித்ததை போல, அப்ரஹாமை ஆசீர்வதித்ததை போல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, இந்த அருமையான நேரத்திலும் கூட யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ, பொல்லாப்பான வைரஸ் நோய்களினால் பாதிக்கப்பட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட பல வகையான கொடிய நோயினால் வதைக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கேன்சர் நோய் முற்றிலும் இந்த உலகத்தை விட்டு மாறும்படியாக ஜெபிக்கின்றேன். HIV எய்ட்ஸ் நோய் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று பிள்ளைகள் பாதுகாப்போடு வாழ, பரிசுத்த வாழ்க்கை வாழ, ஒவ்வொருவரோடும் பேசிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, எவ்வளவோ மக்கள் வேதனையோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது. எவ்வளவோ மக்கள் கவன குறைவோடு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. நோய்வாய்ப்பட்டு விட்டேன், இனி இந்த உலகத்தினால் வாழ்ந்து என்ன பயன், என் உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் இந்த உலகத்திலே தன்னையே அர்ப்பணிக்காதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து என் ஆண்டவரை நோக்கி திரும்பி என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த உடல் சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து, நீர் எங்களை பலப்படுத்தி, பலவீனங்களை எடுத்து மாற்றி ஒவ்வொருவரையும் உமது மகளாக உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, அன்பு தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது மகனுடைய கரங்களில் தவழக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.